வணக்கம். எங்கள்ட பியாவுராண்ட மீன் அமிலம் முன்னால் இருக்கிறதெல்லாம் கீரை பாத்தி ஆர்கானிக் கீரை செய்ய போகிறோம். இப்போ முளைச்சி டே தான் தண்ணி விட்டுனாங்க. முளைக்க விட்ட தண்ணிக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் டே தான் தண்ணி விட்டுனாங்க. ஸோ தண்ணி ஓகே அப்படியே செய்து மீன் அமிலத்தையும் ஒரு பூவாளிக்கு ஒரு 200 மில்லி அப்படி கலந்தா போதுமன்ற ஒரு கட்டத்தில் கலந்து இன்றைக்கு கொடுக்க போகிறோம். மீன் அமிலம் இருக்குது, அதில் பாருங்கள், அதை திருப்பி காட்டுங்க. பயோகேஸ் இருக்குது, பயோகேஸ் இந்த சிலரி அதுக்குள்ள எடுத்து வரோம். பயோகேஸ் இந்த சிலரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போகலாம். அந்த பயோகேஸில் சிலரியையும் பாவிச்சு இந்த மீன் அமிலங்களையும் பாவிச்சு இன்னும் இந்த பயோஃபிலிம் இருக்குது, டாப் க்ராப் இருக்குது எங்கள்கிட்ட, எல்லாத்தையும் பாவிச்சு முக்கியமாக இவர் எங்கள்ட புதுக்குடியிருப்பு ரஜிகரன் இஓஏ ஈடன் ஆர்கானிக்கின்ற ஃபங்கஸ் நாசினி பூச்சி நாசினி எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த கீரையை நஞ்சு இல்லாமல் எடுக்கிறது தான் டார்கெட். வெட்டி அழிச்சா உங்களுக்கும் கீரை வேணுமெண்டா, சுட்டா தலையணக்கன்ற மாதிரி உங்களுக்கு வெட்டி அழிச்சா கீரை வேணுமென்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் தாரன், இந்த ஃபார்மை நிரப்பி வைங்கோ. இது தேவைன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு கீரை அனுப்பி வைக்கலாம். சரிங்க, இப்படிதான் மீன் அமிலத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த பகுதியில் தெளிச்சா காணும். ஒவ்வொரு நாளும் கொடுப்போம், பின்னாடி ஒவ்வொரு நாளும் பின்னாடி மீன் அமிலம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் பிடிக்க பயோகேஸ் இந்த சிலரியை கொடுப்போம். இப்போதைக்கு தான் பிளான். 3 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் டொக்ரப்பை கொடுப்போம். டொக்ரப்பில் பயோஃபிலிமை ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம். இவரில் கூட கொடுக்குறதால ஒரு பிரச்சனையும் வர போகிறதில்லை. இவர் காணாமல் போயிடக்கூடாது. இந்த கீரை 21 நாள் பயிர் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 21 நாள் பயிர். இந்த 21 நாள் பயிருக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து வேணும். ஊட்டச்சத்து நைட்ரஜன் எல்லாம் இல்லாட்டி அவரால் எங்களுக்கு பலன் தர இயலாது.